நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் ஒவ்வொரு மூச்சிலும் மரணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மரணம் நமக்கு ஆகாது. கவலையோடு வாடும்போது நாம் இன்னும் வாழவில்லை, பணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், கால்நடைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மனுஷர்களாக இன்னும் மாறல. உங்களுக்காக ஒரு சுகமான வாழ்க்கைக்கான அனுபவத்தை நான் முதல்ல கொடுத்தேன், டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது எங்கிருந்து சுகம் வந்தது என்று கேட்டிருக்க வேண்டும், நீங்கள் கேட்கவில்லை. ஆனால் சுகவீனம் வந்த பிறகு எங்கிருந்து வந்தது என்று கேட்டீர்கள். சுகத்தை தவறவிடும்போது நீங்கள் எங்கிருந்து சுகம் வந்தது என்று நீங்கள் கேட்டிருப்பீர்களானால் அந்த சுகம் தவறும் பொழுது இதிலிருந்து நீங்கள் தவறுகின்றீர்கள் என்பதை அறிவித்திருப்பான். சுகத்தை அனுபவித்து விட்டேன் ஒரு குறிப்பிட்ட காலமுறையில். அந்த காலத்தவணை இதனால் நியமிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்காக. அந்த காலத்தவணையின் போது உங்களுடைய சுகம் குறையும் பொழுது நீங்கள் சுகவீனர்களாக, நோயாளிகளாக மாறுகின்றீர்கள். முதலில் மனம் நோய்வாய்ப்படும், பிறகு உடல் நோய்வாய்ப்படும். மனதிலிருந்து நோய்கள் உருவாகின்றன தவிர மனம் என்ற ஒன்று இல்லாமல் நோய்கள் கிடையாது. மிருகங்களுக்கு நம்மை போன்ற நோய்கள் தான் கிடையாது. காரணம் அதுக்கு மனசு கிடையாது. இறைவன் அறிவித்தபடி அதனுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றது. நாம் இறைவனுடைய பவர் கொடுக்கப்பட்டுக்கிறோம். நீங்க நேர்மையாக நடந்து கொண்டுங்க, நான் அந்த பவர் உதவி செய்யறேன், வானங்களும் பூமி உங்களுக்கு உதவி செய்யும் என்று நாம் அதனை பெருமைக்கு ஆளாக்கி கொண்டோம். நம்முடைய பவர் நீக்கப்பட்டு வருகின்றது. இப்பொழுது நான் நோய்வாய்ப்படுகின்றேன். கூடிய சீக்கிரம் நான் அதிகமாக நோய்வாய்ப்படுவேன். என் மனம் அடைக்கடிக்கப்பட்டதும் கவலைக்குள்ளாக்கப்பட்டதும் உண்மைதான். இனி அந்த மனதிற்கு நான் நன்மை தேட வேண்டும். எப்படி? அந்த மனதிற்கு நன்மை என்பது மீண்டும் நான் அமைதி பெற வேண்டும். அந்த அமைதி பெறாத வரையில் நான் நிச்சயமாக நோயாளி. ஆனால் நான் உருவத்தை பார்த்துத்தான் நோய் என்கின்றேன். படத்தை பார்த்துட்டு நோய், எக்ஸ்ரே பார்த்துட்டு நோய், ஸ்கேனிங் பார்த்துட்டு நோய். அந்த நோய் எப்படி உருவானது என்பது தெரியாது. இதுதான் நோயாக இருக்கிறது என்று ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க சாப்பிட வரைக்கும். ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்ட் கிரேடு, ஃபோர்த் ஸ்டேஜ். இந்த ரன்னிங் கமெண்ட்ரிக்கு நான் வந்தேன்னா சுகமாக்கவே சுகமாக்க மாட்டியா, அவ்வளோதானே. முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. நான் இறைவன் பக்கம் திரும்பி இருப்பேனே. ஏன் சுகமாக்குன்னு சொல்லி பொய் சொல்லி என்னை ஏமாத்துறேன்? இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஆனால் இறைவன் இந்த பதில் உங்களுக்கு என்ன கேடு என்பதுதான். நன்மையை உணர்ந்த பிறகு படைத்தவனாக என்றும் திரும்புவதை விட்டுட்டு ஏன் அந்த முக திரும்பினீங்க? மனதின் மீது ஆற்றல் மிக்க நான் ஒருவன் தானே, அவர் எப்படி உங்களுக்கு இந்த ஆற்றல் திருப்பி தர முடியும்? அங்கிருந்து தான் உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய உடல் எடையை முழுமையும் தாங்குவதற்கு, சுகமான அமைப்பில் தாங்குவதற்கு அந்த மனம் சுகமாக இருக்க வேண்டும். மனதில் ஏற்படக்கூடிய பாரம், உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் என்பதை துல்லியமாக நாம் இன்று எந்த விதமான கருத்து வேறுபாடு கொள்ளாமல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் சுகம் பாக்கி இருக்குது. அந்த சுகம் உங்கள்கிட்ட ஒட்டிட்டு இருக்குது. காலத்துவனின் மீது அதுவும் நீங்கும். மனம் மீண்டும் எவ்வளவு சீக்கிரம் அமைதி பெறுகிறதோ அந்த அமைதியை நாம் வேண்டாத வருகிறோம். அமைதியை இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள், அவ்வளவுதான். ஒவ்வொரு சின்ன சின்ன மனதினுடைய அமைதிக்கு புறம்பாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அடுத்த நொடிப்பொழுதே நாம் கவனம் மேற்கொள்ள வேண்டும். உள் உணர்வாக நாம் கேட்க வேண்டும், அமைதியை பாதுகாத்துக் கொள்கிறவனே, அமைதியை அதிகரிப்பாயாக இறைவனே என்று கேளுங்கள். நிம்மதிக்கு மேல் அமைதி, அமைதிக்கு மேல் நிம்மதியில் வாழ்ந்து வாருங்கள். புதிய உலகில் நீங்கள் புதிய மனிதர்களாக ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் அவதரிக்கின்றீர்கள். நாம் இறந்துவிடக்கூடாது. ஆனாலும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு குறித்த காலத்தவணையின் மீது உங்களுடைய அமைதி கெடும். அவனை நீங்கள் நன்றியோடு நினைவுகூறவில்லை என்றால், இன்னும் அதிகமாக எனக்கு அமைதி வேண்டும் என்று கேட்கவில்லை என்றால், மனிதர்கள் மீது இரக்கம் இல்லை என்றால், உங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணம் வராத வரையில் நீங்கள் நிச்சயமாக மரணம் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டீர்கள். பிறரிடமிருந்து கிடைக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது சம்பாத்தியம் அதற்கு பெயர், வர்த்தகம் அதற்கு பெயர், பிறரிடமிருந்து பிடுங்க வேண்டும் என்பது அதற்கு பெயர் அசிங்கமான ஒரு வாழ்க்கை. அதில் கருணையும் வேண்டும், விட்டுக் கொடுக்கும் தன்மையும் வேண்டும். நஷ்டங்களும் லாபங்களும் வரும்பொழுது காழ்ப்புணர்ச்சி கூடாது, பகைமை கூடாது, ஒருவருக்கு ஒரு வெறுப்பும் தன்மை கூடாது, ஒருவரை சுட்டி காட்டிக் கொண்டு உன்னால் தான் நஷ்டம் என்ற அந்த வார்த்தை வரக்கூடாது. எல்லாம் இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஒரு சோதனை காலம். அவனிடமிருந்து நீங்கள் நன்மையை பெற இருக்கின்றீர்கள், உங்களுடைய வர்த்தகத்திலிருந்து இல்லை. அது எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் உங்களை விட்டு காண போகுன்னு தெரியாது உங்களுக்கு. இப்பவும் சக்சஸ்ஃபுல்லாக நான் என்னுடைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்கே எப்போ நஷ்டம் வருங்கிற பயம் இல்லாமல் இல்லை இருக்கு. அந்த பயத்தை நீக்கிக் கொள்ளுங்கள். கருணையோடு மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுங்கள். அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசை வேண்டாம், அது உங்களுக்கு உதவாது, அது உங்களை காப்பாற்றப் போவதில்லை. ஆக ஒரு குறித்த காலத்தவனின் மீது நம்முடைய அமைதி படிப்படியாக கிடைக்கின்றது.
இப்பொழுது அந்த காலத்தின் மீது நாம் அதனை நன்றியுணர்வோடு இறைவனுக்கு நான் பணிந்து மனிதர்களிடம் இரக்கமுடையவனாக மாற வேண்டும். அந்த இலக்க குணம் மனிதர்களிடம் வரும் வரையில் நான் நிச்சயமாக ஒரு கேடான பாதையின் மீது அமைந்திருக்கிறேன் என்பது உறுதியானது. இரக்கம் வரும்பொழுது பகைமை கிடையாது, பொறாமை கிடையாது, போட்டி கிடையாது. இறைவன் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பான் சிறப்பான முறையில். இந்த வாழ்க்கையை நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனம் அமைதிக்குரிய அந்த பாதை மட்டும்தான், வேற எந்த பாதையும் கிடையாது.